காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. ஓகே வருண், நாளைக்கு பார்க்கலாம். பார்க்கலாமே. ஓ பாய். ஆளு ராங்கிக்காரியா இருந்தாலும் நடத்தையில ஒன்னும் குறைச்சல் இல்லை. See you. ஐயோ, ஏய் யார் அவன்? அவன் பேர் வருண் அத்தை. என் கூட ஸ்கூல்ல படிச்சவன். வீட்டுக்குள்ள கூப்பிட்டிருப்பேன். பாரதி மாமா இல்லையேன்னு நினைச்சேன். அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஏய் நிறுத்து. இப்ப என்ன அவனை ஏன் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விருந்து வைக்கலன்னு கேட்டேனா? இந்த விளக்கம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அவன் யாருன்னு தானே கேட்டேன். அதான் அத்தை, என் ஃப்ரெண்டு பேரு வருண். ரைட், உன் ஃப்ரெண்டு தான். பாரதி இல்லாம அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கு யோசிக்கிற. வாசல் வரைக்கும் வந்தவன அப்படியே அமுச்சு வைக்கிற. இதெல்லாம் ஓகே தான். ஆனா அவன் கூட ஒன்னா இவ்வளவு தூரம் கார்ல வந்திருக்கியே, அது மட்டும் எப்படி? அது நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போது பாரதி மாமாக்கு திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு. அதான் அத்தை என்ன வருண் கார்ல ஏத்தி விட்டாரு. நினைச்சேன். நீ ஆனா போட்டா அவன் ஆவன்னா போடுவான். அப்படி இல்ல மாத்தி வச்சிருக்க என் பையன. சரி, அவன் அமுச்சு வச்சதாவே இருக்கட்டும். அவன் ஒரு டாக்டர். அப்படிதான் திடீர்னு வேலை வரும். நீ சாப்பாடு கொடுக்க தானே போன. ஒரு ஆட்டோ பிடிச்சு திரும்பி வர வேண்டியதானே. அதுல உனக்கு என்னடி பிரச்சனை? ஏன் மகாராணியோட காலு ஆட்டோ ரிக்ஷால எல்லாம் ஏறாதா? ஐயோ அப்படிலாம் இல்ல அத்தை, மாமா தான். ஏய், முதல்ல பாரதிய தொடக்கி கூப்பிடுறத நிப்பாட்டு. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீ ஸ்கூல் படிச்சு முடிச்சு எவ்வளவு காலம் ஆச்சு? இத்தனை வருஷம் இல்லாத ஃப்ரெண்டு இப்ப எங்க புதுசா முளைச்சு வரான்? அவன் அப்பாவுக்கு ஹார்ட்ல ஏதோ பிரச்சனைன்னு காட்ட வந்திருக்கான். நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான். பாரதி மாமா தான் பாக்குறாரு. பாக்கட்டும். அதுக்காக தானே ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்கோம். அதுக்கு நான் ஒண்ணுமே சொல்லலையே. ஹாஸ்பிட்டல்னா தினம் 100 பேர் வரத்தான் செய்வாங்க. அதுல 10 பேர் தெரிஞ்சவன், அதுல 4 பேர் சொந்தக்காரன், அதுல 2-3 ஃப்ரெண்டு வரத்தான் செய்வாங்க. எதுவா இருந்தாலும் அங்கேயே டீல் பண்ணி முடிக்கணும். கடைக்கு வர கஸ்டமரை எல்லாம் வீட்டுக்கு விருந்தாளியா கூட்டிட்டு வர முடியுமா? அத்தை நிஜமா எனக்கு வருண் கூட வர விருப்பமே இல்ல. நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். முடியாதுன்னு சொன்னவள கழுத்தை பிடிச்சு காருக்குள்ள உட்கார வச்சா உன் புருஷன் பாரதி அதானே? எதுக்கு எடுத்தாலும் அவனையே சாக்கு சொல்லிட்டு இருக்க? ஒரு பொண்ணு உன் மனசுக்கு தோணலையா? ஊர்ல என்னென்னமோ நடக்குதுன்னு நியூஸ்ல வரதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்க. உனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா என்ன பண்றது? சாரி அத்தை, கூட படிச்ச ஃப்ரெண்டு தானேன்னு நினைச்சு. சரி, படிச்சவனோட நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும் போது மணி 4, இப்போ மணி 5:30. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு நடந்து வந்தாலே 1/2 மணி நேரம் தான் ஆகும். நீ கார்ல வேற வந்திருக்க. எதுக்கு உனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு? வர வழியில கார் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அது சரி பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும், இன்னும் என்னென்னமோலாம் ஆகும். திமிர் எடுத்து ஆடினா இப்படிதான் நடக்கும். ஏய், நான் என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட போறேன். இந்த வீட்டோட மான மரியாதையை பத்தி நீ என்னைக்குதான் கவலைப்பட்டிருக்க? சீ, போய் தொலை. நீயும்
அம்மா இங்க ஒருத்தி உட்கார்ந்திருக்கேன், உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. சச்சா அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா. நீங்க ஏதோ டீப் திங்கிங்ல இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. ஆமா பாரதி, இந்த வீட்ல இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு யோசனையில இருந்தேன். நீங்க கவலைப்படுற அளவுக்கு இப்ப என்னமா நடந்தது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி எவன் கூடயோ வந்து இறங்குனாப்பா. கேட்டா ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொல்றா. நீதான் அவளை காரியத்தை அனுப்பி விட்டதாவும் சொல்றா. ஓ, அதை நினைச்சுதான் டென்ஷனா இருக்கீங்களா? இதுல என்னமா இருக்கு? அந்த பையன் பேர் வருண், கண்ணம்மாவோட ஸ்கூல்மேட். இருக்கட்டும்பா, ஆனா எதுக்கு அவன் கூட கார்ல ஒண்ணா வரணும்? அக்கம் பக்கத்துல பார்த்தாங்கன்னா என்னப்பா சொல்லுவாங்க? மா, இன்னும் நீங்க எந்த காலத்துலமா இருக்கீங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட கார்ல போறது தப்புனா அப்புறம் எல்லா கால் டாக்ஸி கம்பெனியும் இழுத்து மூட தான் செய்யணும். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான லேடிஸ் யாரோ ஒரு டிரைவரோட கார்ல தான் நம்ம தனியா ஆபீஸ் போயிட்டு வராங்க. எஸ், கரெக்டா சொன்ன. அததான்ப்பா நானும் சொல்றேன். நீ ஒரு ப்ரொஃபஷனல் கால் டாக்ஸி புக் பண்ணி அவளை அதுல ஏத்தி விட்டு இருந்தேன்னா நான் இந்த கேள்வியை உன்கிட்ட கேட்டுக்கவே மாட்டேனே. ஆனா யாரோ ஒருத்தன் தெரிஞ்சவன்னு சொல்லி அவன் கூட அனுப்பி வச்சிருக்க பாத்தியா? அங்கதான்ப்பா பிரச்சனை. அதுல என்னமா பிரச்சனை? என்ன வேணாலும் வரலாம்டா. நாட்டுல என்னென்னமோ நடக்குது. எனக்கு நடந்தாதான் நான் ஒதுங்கி நடப்பேன்னு சொல்ல முடியுமா பாரதி? இதுவே ஒரு கால் டாக்ஸியா இருந்தா அந்த டிரைவருக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அக்கௌண்டபிலிட்டி இருக்கும்டா. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கேட்கலாம். ஃப்ரெண்ட்னு சொல்றல, அவன் கிட்ட அது முடியுமா? நீங்க சொல்றது ரொம்ப வினோதமா இருக்கு. கால் டாக்ஸி டிரைவரும் ஆட்டோ டிரைவரும் நமக்கு என்ன சொந்தக்காரங்களா என்ன? யாருன்னே தெரியாத அவங்கள நம்ப சொல்றீங்க, ஆனா ஒன்னா ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஃப்ரெண்டை நம்ப கூடாதுல்ல? என்னமா லாஜிக் இது? உன்னோட லாஜிக் எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அப்படி அவன் கூட வரும்போது அந்த பையனோட காரு ரிப்பேர் ஆயிடுச்சான். அதான் அவன் சொன்னான். ரிப்பேர் ஆகும்னு நீ எதிர்பார்த்தியா? அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா என்ன வேணாலும் நடக்கலாம்லப்பா. கண்ணமாங்கிறவ தனிப்பட்ட ஆளா இருக்கிற வரைக்கும் அவ கார்ல எவன் கூட வேணாலும் போயிட்டு வரலாம்ப்பா. ஐ டோன்ட் கேர். ஆனா அவ உன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவளுக்கு இருக்கு. இதோ பாருங்கம்மா, கார்ல கிளம்புனது, கார் பிரேக் டவுன் ஆனது, அவ வீட்டுக்கு வந்து ரீச் ஆனது எல்லாத்தையும் கண்ணம்மா அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தா. நீங்க மனசுல வேற எதையோ வச்சுட்டு எல்லாத்தையும் சந்தேகத்தோட பாக்குறீங்க. இப்ப பிரச்சனை அதானா? உன் பொண்டாட்டிக்காக இந்த அளவுக்கு நீ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட பாரதி. சரி, நீ சொன்ன பாயிண்ட்க்கே நான் வரேன்பா. ஏதோ அவசரத்துக்கு அவன் டிராப் பண்ணா, ஓகே. மத்தியானத்துக்கு அவனுக்கும் சேர்த்து லஞ்ச் எடுத்துட்டு போயிருக்காளே, அதுக்கு என்னடா அர்த்தம்? மா, நான் தான் கண்ணம்மா கால் பண்ணி சொல்லி வருணுக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வர சொன்னேன். ஒரு ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொண்டு போறதெல்லாம் சொல்லி காமிச்சு தயவு செஞ்சு நீங்களே உங்களை குறைச்சிக்காதீங்க. ஆனா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கிறேம்மா, நானும் வெண்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் எத்தனையோ நாள் ஒரே கார்ல நம்ம வீட்டுக்கே வந்திருக்கோம். பல இடங்களுக்கு நாங்க போயிருக்கோம். அப்பெல்லாம் ஏன்டா பாரதி உன் பொண்டாட்டியை விட்டு இன்னொரு பொண்ணு கூட தனியா சுத்திட்டு இருக்கேன்னு நீங்க கேட்கவே இல்லையம்மா? ஏன் சொல்லுங்கம்மா. இது தப்புனா அப்ப அதுவும் தப்பு தானே? நீயும் அவளும் ஒன்னா பாரதி? ஆமாம்மா, நாங்க 2 பேரும் ஒண்ணுதான். நான் பண்ற அதே விஷயத்த கண்ணம்மா பண்ணா தப்புனா ஒண்ணு அதை பண்றது கண்ணம்மான்றனால நீங்க அப்படி சொல்லணும், இல்லைன்னா அது ஒரு பொண்ணு பண்றான்னு நினைச்சு சொல்லணும். எப்படி நினைச்சு சொல்லியிருந்தாலும் தப்பு தப்புதாம்மா. என்ன பாரதி, பேச்செல்லாம் கொஞ்சம் கூடி இருக்கு. என் பேர் பாரதிமா. மனசுக்கு உண்மைன்றத பேசும்போது குரல்ல ஒரு உறுதியும் கண்ணுல ஒரு ஒளியும் தானா வந்துருமா. கண்ணம்மா உங்க மருமகமா. மகன் எப்படி நம்புறீங்களோ அதே மாதிரி மருமகளையும் நம்புங்க. அம்மாக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நாங்க சின்ன வயசா இருக்கும்போது
எல்லாரும் குடும்பத்தோட மூணார் போயிருந்தோம். திடீர்னு ஒரு கால், ஃபேக்டரியில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. அன்னைக்கு தேதிக்கு 50 லட்சம் ரூபாய் லாஸ். அப்பாவுக்கு கையும் இல்ல காலும் இல்ல. ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு. நீங்க ஓரமா உட்காருங்கன்னு சொல்லி எங்க அம்மா மூணார்ல இருந்து சென்னை வரைக்கும் தனியா கார் ஓட்டிட்டு வந்தாங்க. எனக்கு இப்ப நினைச்சாலும் எங்க அம்மா எவ்வளவு தைரியமா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்கன்னு ஆச்சரியமா இருக்கு. ஆனா இன்னைக்கு அதே அம்மா எதுக்குடா அவன் பொண்டாட்டிய இன்னொருத்த கூட கார்ல தனியா அனுப்புனேன்னு கேக்குறாங்க. சரி, ஏன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, தப்பா நினைப்பாங்களேன்னு ஒரு லாஜிக் வேற சொல்றாங்க. ஒரு பொண்ணா அந்த கஷ்டமான சூழ்நிலையை சமாளிச்ச அவங்க இன்னைக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா கண்ணம்மா? ஏன் கண்டவங்களோட கார்ல வரேன்னு கேட்டாங்க. என்கிட்டயும் அதேதான். வருண் எப்படி கண்டவனாக முடியும்? அவன் உன்னோட ஃப்ரெண்டு. இதை சொன்னா அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது கண்ணம்மா. நல்ல வேலை வருணை கூப்பிட்டு எதுவும் சொல்லாம விட்டாங்கல்ல. மாமா சாரி, என்னால நீங்க திட்டு வாங்க வேண்டியதாயிடுச்சு. ஆக்சுவலா ஏன் லேட்டுனா நெல்லு வேணாம், நீ எந்த விளக்கமும் எனக்கு சொல்ல தேவை. வர்ற வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு எனக்கே தெரியும். அதுவே இல்லைனாலும் 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்ல ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்திருக்கலாம். வழியில ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணிருக்கலாம். அதனால லேட் ஆயிருக்கலாம். இப்ப இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இருந்தாலும் நான் வருண் கார்ல வரதை அவாய்ட் பண்ணிருக்கணும்னு எனக்கு ஏதோ உள்ளுணர்வு சொல்லிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன். நீங்க தான் என்னை கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சீங்க. கண்ணம்மா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அதுல முதல்ல நம்ம மேல ஏதாவது தப்பு இருக்கான்னு யோசி. உண்மையா இருந்தா அப்புறமா கில்ட்டியா ஃபீல் பண்ணு. எடுத்து எடுப்புல நான் தான் அக்யூஸ்ட்னு நீயா போய் ஆஜராகாத. செஞ்ச தப்புக்கு மட்டும்தான் வருத்தப்படணும். செய்யாத தப்புக்கெல்லாம் சேர்த்து வருத்தப்பட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த ஆயிலே பத்தாது. இப்படி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அகில், என்ன பண்ணிட்டு இருக்க அகில்? அது நான் என்னதான் கேர்ஃபுல்லா இருந்தாலும் தேவையில்லாததெல்லாம் சேர்ந்துகிட்டே இருக்கு. அதான் தூக்கி வீசிட்டு இருக்கேன். அகில், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். ஆனா நீ என்ன கலாய்க்க கூடாது. அப்படியெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது. நான் கலாய்க்கிறதும் கங்க்ராட் சொல்றதும் நீ சொல்ல போற விஷயத்தை பொறுத்துதான் இருக்கு. இப்ப நான் சொல்லவா இல்ல வேண்டாமா? நானே வேலை வெட்டி இல்லாம தான் இந்த பர்ஸை தொலைவிக்கிட்டு இருக்கேன். அதோட சேர்த்து நீ சொல்றதே நான் கேட்டுட்டு போறேன். சொல்லு. நீ அன்னைக்கு நான் நல்லவளா மாறணும்னு சொன்னல? ஆமா. கன்வெர்ட் ஆயிட்டியா? அதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன் அகில். ஆனா எனக்கு தான் வரவே மாட்டேங்குது. கை கொடு. அட கை கொடு. கங்க்ராட்ஸ். தன்னை அறிஞ்சவங்க ஞானின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நீ ஞானி அளவுக்கு போயிட்ட. பாத்தியா, நீ இப்பவும் என்ன கலாய்க்கிற. சரி சரி ஓகே, நான் சிரிக்கல. என்னால நல்லவளாக முடியலன்னு நீ புரிஞ்சுக்கிட்டது நல்லவளாகிறதுக்கான முதல் படிதான். அதுக்காக சீரியஸாவே உனக்கு கங்க்ராட்ஸ். அகில், இப்போ சொல்றதாவது நிஜம் தானே? பாத்தியா, உன்னை பத்தி ஒரு நல்ல வார்த்தை சொன்னதுக்கு அதை நம்புறதுக்கு உனக்கே கஷ்டமா இருக்கு. நிஜமாவே சொல்றேன், இந்த அளவுக்கு நீ புரிஞ்சு வச்சிருக்கனா அது ரொம்ப பெரிய விஷயம்தான். அப்படியே ட்ரை பண்ணிட்டு உனக்கே தெரியாம என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ மாறினாலும் மாறிடுவ. நிஜமாவா அகில்? எஸ் அஞ்சலி. இப்போ நாட்டுல 2 பேரும் நல்லவங்க இருக்காங்க. ஒண்ணு உண்மையாவே நல்லவங்களா இருக்கிறவங்க, இன்னொன்னு நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறவங்க. இப்போ உன் பிரச்சனை, உனக்கு நல்லவங்க மாதிரி காட்டிக்கவும் முடியல. வெரி டெடிகேட் பொசிஷன். கஷ்டம்தான். என்ன பண்ணலாம்? எனக்காக இல்லைனாலும் உனக்காக நல்லவளா இருக்கலான்னு நினைக்கிறேன். ஆனா என்ன அறியாமலே ஏதாச்சும் தப்பு செஞ்சு இப்படி உன்கிட்ட சிக்கிக்கிறேன்.
இப்போ உன் பிரச்சனை நீ தப்பு செய்யறதா இல்ல நீ என்கிட்ட சிக்கிக்கிறதா? சரி விடு. இப்ப சொன்ன பத்தியா உனக்காகன்னு. நல்லவளா மாறுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். எந்த ஒரு விஷயத்தையும் உனக்காக யோசிக்காம மத்தவங்களுக்காக யோசிக்கணும். உனக்கு பிடிக்கலனாலும் அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏத்துக்கணும். உனக்கு கிடைக்கலனாலும் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துடணும். இதெல்லாம் உன்னால முடியுமா? ட்ரை பண்றேன். கேட்கும் போதே மூச்சு முட்டுதா? நல்லவங்களா வாழ்றது ரொம்ப கஷ்டம்ல. பட் நல்லவங்களா வாழணும்னா நல்லவங்களா வாழணும். அதுக்கு குறுக்கு வழியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆல் தி பெஸ்ட் அஞ்சலி. நடையா அப்பா, என்ன வீட்டு மெதுவா மெதுவா உட்காருங்க மாப்பிள. உட்காருங்க. உட்காரியா? பாத்தடி. யோ, உன்னை தூக்கிட்டு வரதுக்குள்ள என் ஜீவனே போயிருச்சியா? நீ பக்கவாதம் வந்து படுத்ததெல்லாம் போதுமியா? என்ன கணக்குற? அறிவு கெட்டவளே, ஏண்டி இதுக்கெல்லாம் அழுத்துக்கிற? புருஷனுக்கு நீ செய்யாம வேற யார் செய்வா? முடியாத காலத்துல முகம் சுளிக்காம பணிவிட செய்யறதா நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. இந்தடி மாப்பிள்ளை குடு. இந்தயா ஏண்டி பாசமா குடுறி. நல்ல சத்தான ஆகாரம் கொடுத்தாதான் உடம்பு சீக்கிரம் சரியாகும். ஐயோ, 1 கோடிடி. ஆமாமா, நீ சொன்னது கரெக்ட் தாமா. 1000 இருந்தாலும் என் புருஷனுக்கு நான் தானம்மா நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கணும். வழக்கமா நீ கெட்டது மட்டும் தானேக்கா பண்ணுவ. இது என்ன புது பழக்கம்? ஏய், அவன் கிடக்குறான் விடுடி. உடம்பு சரியில்லாத மனுஷனுக்கு நல்லது பொல்லாது குடுக்கறத பத்தி கண்ணு வைக்கிறான் பாரு. யாரு? நான் கண்ணு வைக்கிறேன். நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து என்னமோ பிளான் பண்றீங்க. அதுக்குதான் இப்போ பலியாட்டுக்கு மாலை போடுற மாதிரி மாமாவை இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இவங்கிட்ட என்னமா வெட்டி பேச்சு? என்கிட்ட பேசினா அந்த 2 செகண்ட்ல மாமாவை கவனிக்கிறது மிஸ் ஆயிடுதா? இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவரா இல்லக்கா? இத பாருக்கா, ஒழுங்கா சொல்லிரு. எதுக்கு நீங்க 2 பேரும் மாமாவை இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க? டேய், இந்த ஆளுக்கு எங்கேயோ பரிசு குழுக்கல்ல 1 கோடி ரூபாய் விழுந்திருக்காண்டா. இவர் உடம்ப சரியாய் கூட்டிட்டு வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு போக சொல்லிருக்காங்கடா. 1 கோடியா? பாத்தியாடா, நீயே வாய பொளக்கற. அப்புறம் எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஓஹோ, அதனாலதான் இந்த கவனிப்பா. அதானே பார்த்தேன். அப்புறம் இந்த ஆளுக்கு பணிவிட செய்யணும்னு எங்களுக்கு என்ன தலை எழுத்தாடா? சரிதான் சரிதான் சரிதான். போன் எடுத்துட்டு எங்க போறான் தெரியலையே. என்ன மாமா ஆச்சரியமா இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு போன்லாம் பண்ணிருக்கீங்க. சரி, அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருமா. நான் இப்போ உனக்கு கால் பண்ணதே மாமா விஷயமா உங்ககிட்ட பேசுறதுக்கு தான். எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுச்சுன்னு சொன்னா உன்னால நம்ப முடியுமா? அதே மாதிரி தான் நான் இப்போ உனக்கு சொல்ல போற விஷயமும். அத உன்னால நம்பவே முடியாதுன்னா பாத்துக்கயே. ஆனா அதுதாம்மா இங்க நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் நம்புறேனா இல்லையான்னு அப்புறமா சொல்றேன். எங்க அக்காவும் அம்மாவும்
மாமாவை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அத நீ பக்கத்துல இருந்து பார்த்தேன்னா வெச்சுக்கோ, இவங்களா இப்படி எல்லாம் கவனிக்கிறாங்கன்னு உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். அந்த அளவுக்கு ஒரு கவனிப்பு, பயங்கரமா கவனிக்கிறாங்க. ஓ ஜூஸ் என்ன, பழம் என்ன, இளநீர் என்ன, ஒன்னும் தாங்க முடியல. அப்புறமா என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவங்க ஒன்னும் பாசத்துலலாம் இத பண்ணலாமா. ஆ அப்புறம் மாமா? மாமாவுக்கு ஏதோ 1 கோடி ரூபாய் பரிசு கிடைச்சிருக்கான். அத மாமாவே நேர்ல போய் வாங்கினாதான் தருவாங்களாம். மாமா தான் நடக்க முடியாம இப்படி படுக்க படுக்கையா கிடக்குறாரு. அப்புறம் எங்கிருந்து போறது? அதான் அவரை சீக்கிரமா குணமாக்குறதுக்காக இந்த கவனிப்புகள். கணமா, ஏய், என்ன நீ சிரிக்கிற? மாமா அது எல்லாமே பொய் மாமா. என்ன பொய்? பொய்யா? ஆமா, அப்பாவை நல்லா பாத்துக்கணுங்கிறதுக்காக பாரதி மாமா குரலை மாத்தி பேசி சித்தியும் பாட்டியையும் நல்லா ஏமாத்திட்டாரு.